வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி பேஸ் ரன்னிங் வயர் மெத்தட்லயும் மேல கிராஸ் கட் மெத்தட்லயும் போடுற இந்த குட்டி கூட எப்படி போடுறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது போடுறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி குட்டி கூடைகள் பிகினர்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய கூடைகளா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இது குழந்தைங்களுக்கு gift கொடுக்கறதுக்கும் அன்பளிப்பு கூடைகளா கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடை போடுறதுக்கு 4 அடியில 8 வயர்கள் கட் பண்ணியிருக்கேன். இது 2 கலர்ல நம்ம போட போறோம் இல்லையா. பேஸ் சிங்கிள் கலர் தான் வரும், மேல டபுள் கலர்ல வரும். இப்ப பேஸ் போடுறதுக்காக 1.5 ஃபீட்ல நான் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை கட் பண்ண தேவையில்லை, ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 8 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு ஒயரை ஈக்குவலா மடிச்சிட்டு இதுக்கு மேல போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலயும் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்ட பின்னாடி அதை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்ப 2 சைட்லயே இருக்கிற ஒயர் ரன்னிங் ஒயர், மேலே கீழே இருக்கிற ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க, அந்த ஒயர். இப்ப மேலே கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாட் போடும் போதும் செக் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் சைடு இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் 1.5 ஃபீட் விட்டுருக்கோம். இதை கரெக்டா வச்சு பிடிச்சுக்கோங்க. இனி அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஒயரை எடுத்து ஈக்குவலா மடிச்சுட்டு அடுத்த நாட் போட்டுடலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்ஸும் போட்டு வரணும். ஒவ்வொரு நாட்ஸ் போடும் போதும் நல்லா நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஒயர்கள் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 8 நாட்ஸ் நம்ம போட்டுடலாம். இப்ப பாருங்க, இதே மாதிரி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 8 நாட்ஸ் போட்டேன். லாஸ்ட் இருக்க ரன்னிங் ஒயரை 1.5 ஃபீட் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிற ஒயரும் 1.5 தானே, அதனால அதே அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி மேலையும் கீழையும் லைன்ஸ் போட்டு வரலாம். இனி அடுத்தும் ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு சேம் 1.5 அடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1.5 அடி எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இனி தொடர்ந்து கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைன்லயும் மொத்தம் 8 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த லைன் போட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்ல 1.5 அடி விட்டு கட் பண்ணிடலாம். இனி அடுத்து இதுக்கு மேலையும் இதே போல இன்னொரு லைன் போட்டுக்கலாம். சேம் இதே போலவே தான் 1.5 அடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 8 நாட்ஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல 1.5 அடி விட்டுட்டு கட் பண்ணிருங்க. இப்ப இந்த சென்டர் லைனுக்கு மேல 2 லைன் போட்டாச்சு. இனி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சிட்டு கீழே இதே போலயே நம்ம நாட் போடலாம். பக்கம் போடும் போதும் அதே போலயே லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு நாட் போட்டு வரணும். இதே போலவே 1.5 ஃபீட் எடுத்துட்டு நாட் போட்டு வாங்க. கீழே ஒரு லைன் போட்டா போதும். இந்த மாதிரி 4 ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர்ல தான் நம்ம பேஸ் போடணும். அப்பதான் இந்த டிசைன் கரெக்டா வரும். இது குட்டி கூடை அப்படிங்கறதுனால நான் 4 லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய கூடைகள் நீங்க போடணும் அப்படின்னா 8 லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்ப 4 லைன்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த பேஸ்ல ஃபுல்லாவே நமக்கு பிங்க் கலர் தான் கிடைச்சிருக்கு. இனி அடுத்து ஒயர்கள் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இனி அடுத்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம்.
இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 வயர்கள் இருக்கு. மேலையும் கீழையும் 8 வயர்கள் இருக்கு. ரெண்டு சைடுலயும் 4 வயர்கள் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 4 வயர்களை மட்டும் எடுத்துக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட்டை இந்த ஒயிட் வயர்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்த பின்னாடி ஒயிட் வயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வயரை இதுக்கு மேல சுத்தி நாட் போட்டுக்கலாம். இனி இந்த ஒயிட் வயரை ரன்னிங் வயரா யூஸ் பண்ணி மொத்தம் 4 நாட்ஸ் போடணும். நம்ம பேஸ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 4 நாட்ஸ் மட்டும் போடணும். இப்போ 4 நாட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த 4th வயர் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் வயர், இந்த வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒயிட் வயரை கட் பண்ணிடலாம். இனி அடுத்து இருக்கிற 4 வயர்களையும் இதே போலவே போடலாம். அடுத்து இருக்கிற 4 வயரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட்டை இந்த ஒயிட் வயர்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா 4 நாட்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஒயிட் வயரை கட் பண்ணிடலாம். இதே போலவே சைடு பக்கமும் அதே மாதிரி போடணும். சைடு பக்கம் 4 வயர் இருக்கு இல்லையா, இதுலயும் அதே போலவே ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணி 4 நாட் போட்டுட்டு லாஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே சுற்றிலும் இருக்கிற எல்லா வயர்களையும் இந்த ஒயிட் வயரை ஜாயின் பண்ணிருங்க. மேல் பக்கம் 2 வயர் ஜாயின் பண்ணும், கீழ் பக்கம் 2 வயர் ஜாயின் பண்ணும், ரெண்டு சைட்லயும் ஒரு வயர் ஜாயின் பண்ணும். மொத்தம் 6 பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 நாட்ஸ் இருக்கு, 6 வயர்கள் இருக்கு. ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒயிட் வயர்கள் இருக்கு. சென்டர்ல வந்து பிங்க் வயர் இருக்கு. சென்டர்ல இருக்க 4 பிங்க் வயர்லயும் நம்ம நாட் போடணும். ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் இருக்க 2 வயர்களையும் சேர்த்து இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே சைடு தான் இருக்கு, அப்படி இருந்தாலும் நம்ம கிராஸ் நாட் போடணும். நம்ம கார்னர்ல போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கேயும் கிராஸ் நாட் போடணும். அந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த 2 வயர்களையும் நாட் போட்டுருங்க. இனி அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஒயிட் கலர் வயர் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது பாருங்க, இதுலயும் நாட் போட்டுடலாம். நமக்கு ஒயிட் கலர் நாட் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் நம்ம அடுத்தடுத்த பேட்டர்ன்லயும் போடணும். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4 பிங்க் கலர் வயர் இருக்கு இல்லையா, இந்த 4 பிங்க் கலர் வயர்லயும் 2 நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 நாட் போட்ட பின்னாடி அடுத்து இருக்க 2 ஒயிட் கலர் வயர்களையும் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி சுற்றிலும் நான் போட்டு முடிச்சிட்டேன். நமக்கு வந்து 2 பிங்க் கலர் நாட், 1 ஒயிட் கலர் நாட், இந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு சுற்றிலும் கிடைச்சிருக்கு. இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. எல்லா இடமும் கிராஸ், எல்லா இடத்துலயும் வயர்கள் கிராஸா மீட் ஆகுது. இந்த மாதிரி கிராஸா இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க வந்து இனி வந்து லைனா போட்டாலும் சரி, கிராஸா போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் நம்ம கூடையோட பேட்டர்ன் கரெக்டா தான் வரும். கிராஸா இருக்க எல்லா வயர்களையும் நாட் போட்டு வந்துருங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த கூடை வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். வயர் எவ்வளவு லென்த்துக்கு வருதோ அவ்வளவு லென்த் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர்களை இன்செர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை உள் பக்கமா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பும் போது வயர்கள் உள்ள சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஒவ்வொரு நாட்லயும் வி ஷேப்ல 2 வயர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ரைட் சைடு ஒரு வயரும் லெஃப்ட் சைடு ஒரு வயரும் இருக்கு. ரைட் சைடுல இருக்கிற ஒயரை ரைட் சைடே நம்ம இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு கிராஸா எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணிட்டு எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம உள்ள சொருகும் போது மேல் பக்கம் எல்லா இடத்துலயும் ஈவனா நமக்கு கிடைக்கும். கைகளை கீறாது. நீங்க இந்த கூடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கைகளை கீறாம சேஃப்டியா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் உள்ள சொருகி முடிச்சிட்டேன். இனி இதுக்கு ஹேண்டில் போடலாம். இதுக்கு ஹேண்டில் 50-50 ஹேண்டில் போட்டிருக்கேன். 2 வயர்களை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 50-50 ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். இதுக்கு பிங்க் கலர்ல ஒரு வயரும் ஒயிட் கலர்ல ஒரு வயரும் 2 அடியில நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் விட்டு அடுத்த பக்கம் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப 4 வயர்கள் கிடைச்சிருக்கு. இந்த 4 வயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். இது 50-50 ஹேண்டில் அப்படிங்கறதுனால வயர்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடுல இருக்கிற 2 வயர்களையும் பிங்க் கலரா வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற 2 வயர்களையும் ஒயிட் கலரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடுல இருக்க பிங்க் கலர் வயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு 2 ஒயிட் வயர்களுக்கும் நடுவுல எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடுங்க. அதே போலவே லெஃப்ட் சைடு இருக்க ஒயிட் வயரை பின்பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு 2 பிங்க் கலர் வயர்களுக்கு நடுவுல எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிருங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50-50 ஹேண்டில் கிடைக்கும். இந்த மாதிரி நான் 50-50 ஹேண்டில் பெரிய கூடைகளுக்கும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஹேண்டில் நீங்க போடணும் அப்படின்னா லிங்க் மேல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே லைன்ல லெஃப்ட் சைடுல நான் இன்செர்ட் பண்றேன். இப்ப நாட்டுடைய 2 சைடுலயும் வயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு உள் பக்கமா நாட் போட்டுக்கோங்க. 2 வயர்களா சேர்த்து நாட் போட்டுட்டு வயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. நம்ம கூட கம்ப்ளீட் ஆனதும் எப்படி வயரை இன்செர்ட் பண்ணமோ அதே போலயே இந்த மீதம் இருக்கிற வயர்களையும் இன்செர்ட் பண்ணிருங்க. இப்ப ஹேண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கொடிகள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.